அனைவருக்கும் மதிய வணக்கம். மழையா குளிரா வெயிலா எல்லாத்தையும் நாங்கள் தாங்கி வந்துடுவோன்னு சொல்லி என் தோட்டங்கள் ஃபுல்லாக பூக்களை வாரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காய்கறிகளையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா செடியிலையும் இன்றைக்கி பூக்கள் தாங்க, ஒரு சில செடிகளை தவிர. இந்த செடி நான் கட்டிங் கொடுத்தேன். எல்லாருக்கும் கட்டிங் கொடுத்துருந்தேன் நான். ஆனால் கொடுத்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிச்சிருக்குது. என்னுடைய மாடி தோட்டம் நிறைய பக்க கிளைகளோட நிறைய மொட்டுக்கள் உருவாயிட்டாங்க. ஃபஸ்ட்டை விட இந்த தடவை நிறைய பூக்கள் வருவாங்க. இந்த ஒரு செடியிலேயே எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 மொட்டு இருக்குது. எல்லா செடியிலையும் நமக்கு கவர் பண்ணிவிட்ட அத்தனை செடிங்களும் நல்ல வளர்ச்சியோட நிறைய மொட்டுக்களும் பூக்களும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நான் கட்டிங் கொடுத்தவங்களையும் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா அந்த அளவுக்கு நீங்களும் படுறீங்கன்றதை நீங்கள் எனக்கு அனுப்புகிற மெசேஜில் நான் பார்த்துட்ருக்கேன். சகோதரி முருகேஸ்வரி, ஐஸ்வர்யா, அமுதா, அபிநயா, வினிதா, நீங்கள் எல்லோரும் எனக்கு அனுப்புகிற மெசேஜெலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க கட்டிங்ஸ் வளர்ந்துருந்ததுன்னு சொல்லி. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நம்ம காய்கறி அறுவடையெல்லாம் பாருங்கள். அவரைக்காய் இது 2வது அறுவடை. பூக்கள் குறைவில்லாமல் பூத்திருக்காங்க. ஒவ்வொரு செடியிலையும் விதவிதமான பூக்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் நிறைய மலர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. மலர்ந்த மலர்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி அமுதா, அவங்க என்கிட்ட பன்னீர் ரோஸ் கட்டிங் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க மொட்டு எல்லா பக்க கிளையிலும் இருக்காங்க. என்னால் கொடுக்க முடியல. அவங்களுக்காக நர்சரி போய் நான் ட்ரை பண்ணேன். இப்போ என்னன்னு தெரியல, பன்னீர் ரோஸ் டிமாண்டாக இருக்குது. நானும் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன். எப்பப்போ நான் கடைக்கு போகிறேனோ அப்போல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பன்னீர் ரோஸ் மட்டும் கிடைக்க மாட்டேன்து. அதனால் அவங்களுக்கு சீக்கிரம் நான் கட்டிங் கொடுக்கணும். ஏதாவது ஒரு கிளையில் மொட்டுக்கள் இல்லாட்டி கூட அதை கட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பன்னீர் ரோஸ் அவங்க பூத்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவங்களுக்கு கட்டிங் கொடுக்க முடியலன்னு வருத்தமாக இருக்குது. சீக்கிரம் கட்டிங் கொடுத்துருவேன் நான். பூக்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க, காய்கறிகள் அள்ளி கொடுத்தா நம்ம தோட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா உரம் கொடுக்கலாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அறுவடைகள்லாம் பார்த்துருங்க. எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய பச்சை மிளகாய், தக்காளி 3/4 கிலோக்கு மேலே எனக்கு ஒரே நாள் அறுவடை. அவரைக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 2 நாள் முன்னாடி தானே பறிச்சிட்டேன் நான். இன்றைக்கி பேலன்ஸ் இருந்ததை பறிச்சிருக்கேன் நான். எப்படிங்க இருக்காங்க அறுவடையெல்லாம்? நாற்றுகள் வச்சு விதை போட்டு நாற்றுகள் எடுத்து அதுக்கப்புறம் அறுவடையும் முடிச்சிட்டேங்க. இன்னும் அடுத்து தைப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்.